ஜெய் ஸ்ரீராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 7 நாள் சப்தாகத்தில் நல்லபடியாக எல்லாரும் கலந்துக்கிட்டோம். நீங்கள், நான், நம்ம எல்லாரும். முதல்ல நம்ம ஆஞ்சநேயரோட தரிசனத்தை பார்த்துருவோம். நீங்களும் என் கூட சேர்ந்து கோவிலுக்கு வாங்க. ஆஞ்சநேயரை பாருங்கள். அவரோட சன்னிதானத்தில் நீங்கள் இப்போ அவரை தரிசிக்க போகிறீங்க. 7 நாள் சப்தாகம் முடிச்சுட்டு தரிசிக்க போகிறீங்க. ஆஞ்சநேயர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. உடல் ஆரோக்கியம், மன வலிமைன்னு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. உங்களோட பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும். குடும்பத்தில் அமைதி நிலவும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். எல்லாமே கிடைக்கும். நம்பிக்கையோடு கேளுங்க. இப்போ நான் அமைதியாக இருக்கேன். உங்களோட பிரார்த்தனையை நீங்கள் உங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட வைங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம 108 போற்றி மந்திரங்களை கேட்கலாம். பிரார்த்தனை பண்ணிட்டீங்களா? சரி. இப்போ சப்தாகத்தில் ஆஞ்சநேயரோட சுந்தரகாண்டம் சப்தாகத்தில் கலந்துக்கிட்ட பக்தர்களுக்காக ஷீரடியிலிருந்து பிரசாத பொருட்கள் அனுப்பி வைக்க போகிறோம். இப்போ ராமர் பட்டாபிஷேகம் படம் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். இந்த படம் தான் அனுப்ப போகிறோம். இதோடவே ஆஞ்சநேயருக்கு உகந்த செந்தூரமும் கூடவே ஷீரடி சாய் உதியும் நம்ம அனுப்பி வைக்க போகிறோம் ஷீரடியிலேருந்து. இந்த படம் தான் ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸ்ரீராமனோட பட்டாபிஷேக படம் ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படம் இது. ஒருத்தவங்களோட வீட்டில் முக்கியமாக 3 சாமி படங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று ராமர் பட்டாபிஷேக படம், 2வது லக்ஷ்மி நரசிம்மர் படம், 3வது குருவை வழிபடுறவங்க தத்தாத்திரேயரோட படம் வச்சுருக்கணும். இந்த 3 படங்களும் நம்மளோட வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு இப்போ ராமர் பட்டாபிஷேகம் படம் வேணும் அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் நம்பர் தெரியுது பாருங்களேன், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கொரியர் சார்ஜோடு சேர்த்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத, உங்களோட அட்ரஸ் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு எவ்வளோ வருங்கிறத நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ராமர் பட்டாபிஷேகம் படம், செந்தூரம், அப்புறம் ஷீரடி பாபா உதி, கூடவே கையில் கட்டுற கயிறு, இதெல்லாம் சேர்ந்து வந்துடும். அப்புறம் பிரசாதமும் வரும். மொத்தம் 5 பொருட்கள் இருக்கும். ஒன்று ராமர் பட்டாபிஷேகம் படம், செந்தூரம், பாபா உதி, கையில் கட்டுற கயிறு, அப்புறம் கல்கண்டு பிரசாதம். இந்த 5 பொருட்களும் அட்ரஸ் அனுப்புங்க. வேணுங்கிறவங்களுக்கு வாங்கிக்கலாம். வேறு யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணுன்னாலும் நம்ம அனுப்பி வச்சுருவோம். இந்த படத்துக்கு பின்னாடி இங்கே ஸ்டாண்டு மாதிரி வரும். அப்படி இல்லைனா ஆணியில் மாட்டுற மாதிரி ஒரு ஹோல் மட்டும் செட் பண்ண வேண்டியது இருக்குது. படம் இப்போ தான் தயார் செய்துக்கிட்டு இருக்காங்க. நமக்காகவே பிரத்யேகமாக தயார் செய்துகிட்ருக்கு. இந்த படம் இன்னும் ஒரு 2-3 நாளில் முழுவதுமாக கம்ப்ளீட் ஆகி நம்ம கைக்கு இங்கே ஷீரடிக்கு வந்துடும். வேணுங்கிறவங்களுக்கு நம்ம அனுப்பி வைக்கலாம். வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட பேர், அட்ரஸு, ஃபோன் நம்பரு. இது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கு, உங்களோட உறவினர்களுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்கணுன்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பி வச்சுருவோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம இதை அனுப்பி வைக்க முடியும். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம ஸ்ரீ ஆஞ்சநேயரோட 108 போற்றி மந்திரங்களை நம்ம இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கேட்க போகிறோம். ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த சுந்தரகாண்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய சகோதரர்கள், நிறைய பக்தர்கள் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறி இருக்குன்னு. நிறைய நண்பர்களோட வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வீட்லேயும் நடக்கும்னு நம்புங்க. நிச்சயமாக நடக்கும். ஏன்னா யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சுருக்கீங்க. பல பேர் இதெல்லாம் பண்ணணும்னு முயற்சி செய்வாங்க. சப்தாகத்துலலாம் கலந்துக்கணும்னு முடியாமல் போகும். ஆனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நம்மளோட சத்குரு அமைச்சு கொடுத்துருக்காரு. தெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஒரு அற்புதமான விஷயத்தில் நீங்களும் ஒருத்தராக கலந்துட்டுருக்கீங்க. நிச்சயமாக தெய்வத்தோட, ஸ்ரீ அனுமனோட, ஸ்ரீ ராமனோட, சாயோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். உங்களுக்கும் கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. சரி, வாங்க இப்போ நம்ம ஸ்ரீ அனுமனோட, ஆஞ்சநேயரோட 108 போற்றி மந்திரங்களை கேட்கலாம். ஜெய் ஸ்ரீராம். ஓம் அனுமனை போற்றி, ஓம் அஞ்சனை மைந்தனை போற்றி, ஓம் அறக்காவலனை போற்றி, ஓம் அவதார புருஷனை போற்றி, ஓம் அறிஞனை போற்றி, ஓம் அடக்க வடிவை போற்றி, ஓம் அதிகாலை பிறந்தவனை போற்றி, ஓம் அசோகவனம் எரித்தவனை போற்றி, ஓம் அர்ஜுனன் கொடியில் நின்றவனை போற்றி, ஓம் அம்மாவாசையில் பிறந்தாய் போற்றி, ஓம்
ஆனந்த வடிவே போற்றி. ஓம் ஆரோக்கியம் தருபவனை போற்றி. ஓம் இன்னல் பிடிப்பவனை போற்றி. ஓம் இகபர சுகமளிப்பவனை போற்றி. ஓம் இசை ஞானியே போற்றி. ஓம் இறை வடிவே போற்றி. ஓம் ஒப்பிலானே போற்றி. ஓம் ஓங்கி வளர்ந்தோனே போற்றி. ஓம் கதாயுதனே போற்றி. ஓம் கலக்கம் தீர்ப்பவனை போற்றி. ஓம் களங்கமில்லாதவனை போற்றி. ஓம் கர்மயோகியே போற்றி. ஓம் கட்டறுப்பவனை போற்றி. ஓம் கம்பத்தருள்வனை போற்றி. ஓம் கடல் தாவியவனை போற்றி. ஓம் கரை சேர்ப்பவனை போற்றி. ஓம் கீதா பாசியனை போற்றி. ஓம் கீர்த்தி அளிப்பவனை போற்றி. ஓம் கூப்பிய கரனே போற்றி. ஓம் குறுகி நீண்டவனை போற்றி. ஓம் குழப்பம் தீர்ப்பாய் போற்றி. ஓம் கவுண்டினிய கோத்திரனை போற்றி. ஓம் சிரஞ்சீவி ஆனவனை போற்றி. ஓம் சிந்தூரம் ஏற்பவனை போற்றி. ஓம் சீதாராம சேவகனை போற்றி. ஓம் சலியாத மனம் படைத்தாய் போற்றி. ஓம் சஞ்சலம் தீர்ப்பாய் போற்றி. ஓம் சஞ்சீவி கொணர்ந்தவனை போற்றி. ஓம் சூராதி சூரனை போற்றி. ஓம் சுக்ரீவ காவலனை போற்றி. ஓம் சொல்லின் செல்வனை போற்றி. ஓம் சூரியன் சீடனை போற்றி. ஓம் சோர்விலாதவனை போற்றி. ஓம் சோக நாசகனை போற்றி. ஓம் தவயோகியே போற்றி. ஓம் தத்துவ ஞானியே போற்றி. ஓம் தைரண்ண பிரியனை போற்றி. ஓம் துளசியில் மகிழ்வோனே போற்றி. ஓம் தீதளிப்பவனை போற்றி. ஓம் தீயும் சுடானை போற்றி. ஓம் நரஹரியானவனை போற்றி. ஓம் நாரத கர்வபங்கனை போற்றி. ஓம் நொடியில் அருள்பவனை போற்றி. ஓம் நொடித்தோர் வாழ்வே போற்றி. ஓம் பண்டிதனை போற்றி. ஓம் பஞ்சமுகனை போற்றி. ஓம் பக்தி வடிவானவனை போற்றி. ஓம் பக்த இரட்சகனை போற்றி. ஓம் பரதனை காத்தவனை போற்றி. ஓம் பக்த ராமதாசனானவனை போற்றி. ஓம் பருதியை பிடித்தவனை போற்றி. ஓம் பயம் அறியாதவனை போற்றி. ஓம் பகையை அழிப்பவனை போற்றி. ஓம் பவளமல்லி பிரியனே போற்றி. ஓம் பிரம்மச்சாரியே போற்றி. ஓம் பீம சோதரனே போற்றி. ஓம் புலனை வென்றவனை போற்றி. ஓம் புகழ் சேர்ப்பவனை போற்றி. ஓம் புண்ணியனை போற்றி. ஓம் பொட்டிட மகிழ்பவனை போற்றி. ஓம் மதி மந்திரியே போற்றி. ஓம் மனோவேகனை போற்றி. ஓம் மாவீரன் போற்றி. ஓம் மாருதியே போற்றி. ஓம் மார்கழியில் பிறந்தவனை போற்றி. ஓம் மனம் கூட்டுவிப்பவனை போற்றி. ஓம் மூல நட்சத்திரனை போற்றி. ஓம் மூப்பில்லாதவனை போற்றி. ஓம் ராமதாசனை போற்றி. ஓம் ராமநாம பிரியனை போற்றி. ஓம் ராமதூதனை போற்றி. ஓம் ராமசோதரனை போற்றி. ஓம் ராம பக்தரை காப்பவனை போற்றி. ஓம் ராமனுயிர் காத்தவனே போற்றி. ஓம் ராமனை அணைந்தவனே போற்றி. ஓம் ராமஜெயம் அறிவித்தவனை போற்றி. ஓம் ராமாயண நாயகனை போற்றி. ஓம் ராமாயண பிரியனை போற்றி. ஓம் ராகவன் கண்மணியை போற்றி. ஓம் ருத்ர வடிவனை போற்றி. ஓம் லட்சிய புருஷனை போற்றி. ஓம் லட்சுமணனை காத்தவனை போற்றி. ஓம் லங்கா தகனனை போற்றி. ஓம் லங்காபுரி வென்றவனை போற்றி. ஓம் வஜ்ர தேகனை போற்றி. ஓம் வாயுகுமாரனை போற்றி. ஓம் வடைமலை பிரியனை போற்றி. ஓம் வணங்குவோர் வாழ்வே போற்றி. ஓம் விஷ்ணு ஸ்ரூபனை போற்றி. ஓம் விளையாடும் வானரனை போற்றி. ஓம் விஸ்வரூபனை போற்றி. ஓம் வியாசராஜருக்கு அருளியவனை போற்றி. ஓம் வித்தை அருள்பவனை போற்றி. ஓம் வைராக்கிய மூர்த்தியை போற்றி. ஓம் வைகுண்டம் விரும்பாதவனை போற்றி. ஓம் வெண்ணெய் உகந்தவனை போற்றி. ஓம் வெற்றிலை மாலை ஏற்பவனை போற்றி. ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி போற்றி. சப்தாகத்தில் கலந்துக்கிட்ட அனைத்து பக்தர்களுக்கும் வாழ்த்துக்கள். பெரிய விஷயத்தை செஞ்சுருக்கோம். நீங்கள் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கியிருக்கீங்க. இன்றைக்கி பல நண்பர்களால் நேரத்தை ஒதுக்க முடியல. இந்த சப்தாகத்தில் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தரும் பல இடைஞ்சல்களை தாண்டி தான் கலந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நேரம் இருந்திருக்காது, ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் கடந்து ஒரு வைராக்கியத்தோடு கலந்துக்கிட்டீங்க.
ஒரு நம்பிக்கையோடு கலந்துக்கிட்டீங்க. எது என்ன ஆனாலும் சரி, நான் இந்த சப்தாகத்தை விட மாட்டேன். 7 நாள் சுந்தரகாண்டம் முழுவதுமா நான் கேட்பேன்னு ஒரு வைராக்கியத்தோடு கலந்துக்கிட்ட பக்தர்களோட வீட்லேயும் குடும்பத்திலையும் ஸ்ரீ அனுமனோட அருள் நிச்சயமாக நிறைஞ்சிருக்கும். நிச்சயமாக அவரோட அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜெய் ஸ்ரீராம்.